வணக்கம். இன்னைக்கு நோ ஆல் நோ பால் சீரீஸில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அடுப்பே இல்லாமல் மோர் குழம்பு வைக்க முடியுமா? தாராளமாக வைக்கலாங்க. அதுக்கு நம்ம இங்கே தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தயிர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம இதில் பசும்பால் சேர்க்கவே மாட்டோம். அதனால் இந்த தயிரை தேங்காய் பாலில் தயிர் செஞ்சு வச்சுருக்கோம். தேங்காய் பாலில் தயிர் செய்கிற முறை என்ன? சரி, இப்போ நம்ம மலேசியாவில் சந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இந்தியாவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பூ வாங்கிட்டு தண்ணி விட்டு நல்லா புளிஞ்சி பால் அப்புறம் திருப்பி தண்ணி விட்டு எடுத்து ரெண்டாவது பால் அப்படின்னு பால் எடுப்பாங்க. நமக்கு அந்த கஷ்டம் இல்லை. போய் சந்தான் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி திக்கான மோர் கிடைக்குங்க. நம்மளுக்கு சந்தான் வாங்கிட்டு அரை மூடி எலுமிச்சை பழம் ஒரு கணக்குக்கு வச்சுக்கோமே, 1/2 கிலோ சந்தானுக்கு அரை மூடி எலுமிச்சை பழத்தை உள்ளே போட்டுட்டு விதை இருக்கக்கூடாது, பழத்தை வடிதட்டி அந்த சாறு மட்டும் போடணும். நல்லா ஆற்றணும். தூக்கி ஒரு 10-12 தடவை ஆற்றுங்களேன். ஆற்றினோடனே அந்த நீங்கள் ஆற்ற அந்த 10வது 15வது தடவை வரும்போது ஒரு திக்னஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்ச உடனே அதை தூக்கி அப்படியே தனியாக வச்சு மூடிடணும். போய் திறந்து பார்க்கக்கூடாது. ரெடி ஆகிட்டியான்னு கேட்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க விதையை நட்டு வச்சுட்டு அம்மா செடி வந்துருச்சான்னு நான் தூக்கி இழுத்து பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யாதீங்க, வச்சுருங்க. காலையில் போய் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பொங்கி வந்திருக்கும். இது தாங்க ரெடியாக நம்ம தேங்காய் பாலில் செய்யக்கூடிய தயிர். இதை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? அடுத்த கேள்வி இதான் கேட்பீங்க. அப்படிலாம் வச்சுருக்க முடியாது. செஞ்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போட்டுற வேண்டியதுதான். அப்பப்போ புதுசாக செய்யக்கூடியது தான் நோ ஆல் நோ பால் என்ற உணவு. சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள்: மோர் குழம்புக்கு மோர் இருக்குது. இதை நம்ம தீமூன்னு சொல்லுவோம். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஜாப்பனீஸ் தீமூன். ஸோ நடுவில் விதைகள் அதிகமாக இருக்காது. அடுத்து உங்களுக்கு பூண்டு, இஞ்சி, சீரகத்தூள், ஹிமாலயன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய், மஞ்சள் தூள் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம அரிசியை லைட்டாக வறுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நீங்கள் அரிசியை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு இப்படி ஒரு இட்லி பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது எப்போவுமே நம்மளோட மாதிரி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு சமைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் உடம்பு வலி ஒரு பக்கம், குழந்தைங்களை பார்க்கணும், நிறைய வேலை இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இப்படி ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தயிர் மாதிரி இந்த தயிரை எடுத்து போய் அரைச்சிட்டு அப்புறம் அந்த தயிருக்கு கூட மற்ற பொருட்களை போட்டு அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இட்லி பொடி உங்களுக்கு நான் கொஞ்சம் கலந்துருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் லைட்டாக இஞ்சி. நீங்கள் உண்மையான மோர் குழம்புக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டோமே அப்படின்னா இதை நம்ம போடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துலேயே நம்ம மாதுளம் பழத்தை அந்த முத்துக்களை போடுவோம், கலராக இருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுட்டேன். அடுத்தே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போது இந்த மிளகா நம்மளுக்கு இங்கே மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, இது உரைக்காது. ஸோ இதை வெட்டி ஒரு அரை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அந்த மோர் குழம்போட கலருக்கு. இப்போது இந்த தயிரை எடுத்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். தயிர், அதுக்கப்புறம் நம்மளோட சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தீமூனை நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஒரு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சிம்பிளாக செய்யக்கூடியது. செஞ்சு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த தீமூன் உள்ளே அப்படியே ஊறி செம்மையாக இருக்கும். மோர் குழம்பு ரெடி.